இப்ப நாம் இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ராமி நாயனப்பள்ளி என்னும் ஊரில் அமைந்துள்ள ஒரு ஆஞ்சநேயர் கோயில். நாம போன சமயம் இந்த ஆஞ்சநேயர் கோயில் மூடி இருந்தது. ஆனால் நாம போனது ஆஞ்சநேயர் கோயிலுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காக இல்ல. இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வெளியே ஒரு ஆஞ்சநேயர் சிறிய அளவிலான ஒரு ஆஞ்சநேயர் படைப்பிச்சிருப்போம். 4 நடுகர்களையும் பார்க்க வந்திருக்கோம். அதுல ஒரு நடுகள் முற்றிலும் சேதம் அடைஞ்சிருச்சு. மற்ற 3 நடுகர்கள் நல்லா தெளிவா அழகா தத்ரூபமா அமைஞ்சிருக்கு. வாங்க ஆஞ்சநேய சிற்பத்தையும் அந்த நடுகர்களையும் இப்ப நாம பார்க்கிறது அந்த சிறிய அளவிலான ஆஞ்சநேயர் புடைப்புச் சிற்பம். அதற்கடுத்து கோவிலுக்கு முன்பாக கிழக்கு திசையில் அமைந்துள்ள 4 நடுகர்களை பார்க்க போறோம். மிகப்பெரிய மரம் இருக்கு இல்லையா, அந்த மரத்தோட அடியில தான் இந்த 4 நடுகர்களும் அமைஞ்சிருக்கு. பாருங்க, இந்த முதல் நடுகள் இது பார்த்தீங்கன்னா முற்றிலுமாவே சேதம் அடைஞ்சிருச்சு. அதுல உள்ள என்ன உருவம் இருக்கு அப்படின்றது தெளிவாக தெரியாத சூழ்நிலையில தான் இருக்கு. இதற்கு அடுத்து 2வது நடுகள். இந்த 2வது நடுகள் பார்த்தீங்கன்னா 2 கைகளிலும் 2 வகையான வாள் ஆயுதங்களை ஏந்தியபடி போர் புரியும் வீரன். அதே மாதிரி கீழே பார்க்கும்போது அவன் 2 மனைவி இருந்திருக்காங்க அப்படின்ற தகவலும் இதன் மூலியமா தெரிய வருது. இந்த 3வது நடுகள் வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் வந்து 2 வாளை ஏந்தி இருக்கான். ஒரு வாள் வந்து பாருங்க புலியை வேட்டையாடி இருக்கு, மற்றொன்று புலியை குட்டி நினைக்கிறேன், மேல புலிக்குட்டியையும் வேட்டையாடின மாதிரி இருக்கு. அதனால அது புலிக்குத்தி பட்டான்கள். அதுக்கடுத்து இந்த 4வது நடுகள் பார்த்தீங்கன்னா கிரீனிஷ் பெயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதுலயும் போய் 2வது நடுகளை போல வீரன் வந்து 2 வாள்களை ஏந்தி இருக்கான். அதே மாதிரி அவன் 2 மனைவியர் இருக்கிற மாதிரி இந்த நடுகர்களை அமைச்சிருக்காங்க. வழக்கமா இந்த நடுகர்களுக்கு பெயிண்ட் யாரும் பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த இடத்துல நடுகர்களுக்கு பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அதை பார்க்கறதுக்கு அழகா தான் இருக்கு. இந்த கோவில் அமைந்துள்ள இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்ல சர்ச் பண்ணினா இந்த ராமநாயனப்பள்ளி வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து ஒரு 4 அல்லது 5 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ஊர் அமைஞ்சிருக்கு. இந்த நடுகர்கள் பார்த்தீங்கன்னா தத்ரூபமா இருக்கு இல்லையா, ரொம்ப பழைய நடுகர்கள் கிடையாது. ஒரு 300 அல்லது 400 வருஷம் பழமையானதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு 1600 இந்த காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட நடுகளாக இருக்கலாம். இந்த நடுகர்கள் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. கையில் உள்ள ஆயுதம் ஆகட்டும், மேலே பார்த்தீங்கன்னா 2 குச்சி மாதிரி கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு தெரியல, அந்த கிரீன் அண்ட் ஒயிட்ல இருக்கு. ஒரு சில நடுகளில் பார்க்கும்போது ஒன்னே தான் இருந்தது. அது என்ன வகையான ஆயுதம் தெரியல. அதே மாதிரி வந்து நாய் வந்து வேட்டைக்கு பயன்படுத்தியதும் இந்த நடுகள் மூலியமா தெரிய வருது. பாருங்க, இதுலயும் மேல இருக்கு. ஒருவேளை துப்பாக்கியா இருக்குமா, ஒருவேளை துப்பாக்கி பயன்படுத்தப்பட்ட காலமாக இருந்தால் அந்த 1700 1800 இப்படி ரொம்ப ரொம்ப புதிய நடுகர்கள்லாம் இருந்திருக்கணும். ஆனா அது என்னன்னு சொல்ல முடியாது. துப்பாக்கியா அல்லது ஏதோ கோலா என்ன அப்படின்னு தெரியுது, கிளியரான ஒரு ஐடியா நம்மளுக்கு கிடைக்கல. ஆக இந்த காணொலியில பார்த்தோம்னா 4 நடுகர்களை பார்த்துருக்கோம், ஒரு ஆஞ்சநேயர் புடைப்புச் சிற்பத்தை பார்த்துருக்கோம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ளவர்கள் அல்லது இந்த பகுதியை எப்போதாவது நீங்க போறீங்கன்னா இந்த நடுகர்களுக்கான தவறாதீங்க. தகவலூர் நாட்டின் பெருமைகளை பெற்றுமாறும் மற்றொரு காலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.